started. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம இப்போ என்ன பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அடிப்படை இயந்திரவியலில் மேல்நிலை 2ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய பாடத்தில் 4வது பாடம், அதாவது அரைப்பு இயந்திரம் என்ற பாடத்தை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, அரைப்பு இயந்திரம்னா என்ன அப்படின்ற அறிமுகத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அரைப்பு இயந்திரத்தினுடைய வகைகள் என்னென்னலாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த வகைகளில் நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது என்ன படித்தோம் அப்படின்னா, உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த உருளை வடிவ அரைப்பு இயந்திரத்தில் 2 வகை இருக்குன்னு படித்தோம். ஒன்று வெளிப்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று உட்பக்க உருளை வடிவ அரைப்பு இயந்திரம் எப்படி இருக்கும், அது ஸ்பின்னிங் ப்ராசஸ், அதாவது இயந்திர பணியானது எவ்வாறு நடைபெறுகின்றது, அதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் போன வகுப்பில். இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த அரைப்பு இயந்திரத்தினுடைய வகைகளில் அடுத்து இருக்கக்கூடிய தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம், சரிங்களா? என்னது தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம், இந்த மிஷினை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அது ஒன்று எப்படி இயங்குது அப்படின்ற முறைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆங்கிலத்தில் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது அதிலே பாருங்கள், சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு பொருளினுடைய மேற்பரப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்ஃபேஸ் அப்படின்வோம், சரிங்களா? அந்த மேற்பரப்பை தட்டையாக அரைப்பு செயல் செய்வதற்கு பயன்படக்கூடிய இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம், சரிங்களா? நல்லா புரியுதா? நல்லா கவனிங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அந்த பொருளினுடைய, இப்போ சதுரமான ஒரு பொருள் எடுத்துக்குவோம். அந்த சதுரமான பொருளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 பக்கங்கள் இருக்கும், சரிங்களா? அந்த ஒவ்வொரு பக்கத்தினுடைய மேற்பரப்பு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மேற்பரப்பை தட்டையான வடிவத்திற்கு அரைப்பு செயல் செய்ய பயன்படக்கூடிய இயந்திரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம், சரிங்களா? அதாவது ஆங்கிலத்தில் சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின் அப்படின்றாங்க. சரி, தட்டை பரப்பு அப்படின்னா எந்த மாதிரியான பக்கங்களை இயந்திர பணி செய்வதற்கு இந்த அரைப்பு இயந்திரம் பயன்படுது அப்படின்னா, கிடைநிலைலாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா ஹரிஜாண்டல் அப்படின்னும், அதாவது இன்னொரு கிட்ட சொல்லலாம் படுக்கை வசம் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரப்பையும், அதுக்கப்புறம் செங்குத்தாக இருக்கக்கூடிய பொருளினுடைய பக்கங்களையும் மற்றும் சாய்வான பொருளினுடைய பக்கங்களையும், சரியா, அதனுடைய மேற்பரப்பை தட்டையான பரப்பாக அரைப்பு செயல் செய்ய பயன்படக்கூடிய இயந்திரம் தான் இந்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் அப்படின்னு, சரிங்களா? இந்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சைடில் படத்தில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு மிஷினோட படம் கொடுத்துருக்காங்க. இது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின். அதாவது தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தினுடைய வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? அதில் மேலே பாருங்கள் எக்ஸு, மேலே ஒய், இஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 டைரக்ஷன்லையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு பனிமேடையோ அல்லது இந்த சேடில் என்ற பாகத்தையோ நகர்த்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இயந்திர பணியானது செய்யலாம், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய இந்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தை 4 விதங்களாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? இதே இயந்திரம் தான். இந்த இயந்திரத்தில் 4 விதமான இயந்திரங்களாக இந்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தை பிரிச்சிருக்காங்க, சரிங்களா? அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்று கிடைநிலை சுழற்றி முன்னும் பின்னும் நகரும் பனிமேடை வகை, சரிங்களா? அதாவது இந்த வகைகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, சார் எதை பேஸ் பண்ணி இந்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தை இந்த 4 வகைகளாக இப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும், சரிங்களா? அது எதை பொறுத்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தில் பொருத்தி இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்பிண்டிலில் தான் எது பொருத்திருப்பாங்கன்னா அரைப்பு சக்கரம் பொருத்திருப்பாங்க, சரிங்களா? இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதுக்கு பேர் தான், இந்த உருளை வடிவமாக இருக்கா பின்னாடி, இதுக்கு பேர் தான் ஸ்பிண்டில் அப்படின்னு பேர். இதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டாக பொருத்திருக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் அரைப்பு சக்கரம் பேர், சரிங்களா? இந்த ஸ்பிண்டிலில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அரைப்பு சக்கரத்தினுடைய டைரக்ஷன் இருக்குல்ல, அதாவது திசை, அதை பொறுத்து தான்
இதை 4 வகைகளாக இந்த இயந்திரங்களை பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிடைநிலை சுழற்றி முன்னும் பின்னும் நகரும் பனிமேடை வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் படத்தில் பாருங்க, இது வந்து சுழற்றிக்கு முன்னாடி வந்து அரைப்பு சக்கரம் பொறுத்து இருக்கு. இதுக்கு கீழே இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிமேடை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் வகை என்ன பார்த்தீங்கன்னா சுழற்றி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்படி கிடைநிலையாக இருக்கு. சரிங்களா? இப்படி படுக்கை வசத்தில் இருக்கனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கிடைநிலை சுழற்றி. கீழே இருக்கக்கூடிய பனிப்பொருள் வந்து எப்படி நகரும் அப்படின்றாங்கன்னா முன்னும் பின்னும் நகரும். சரிங்களா? அதனாலதான் இந்த பேர் என்ன சொல்லியிருக்காங்க, கிடைநிலை சுழற்றி முன்னும் பின்னும் நகரும் பனிமேடை வகை அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த சுழற்சி வந்து கிடைநிலையில பொறுத்திருக்காங்க. பனிமேடை எப்படி நகரும் அப்படின்னா முன்னும் பின்னும் நகரும். அதனாலதான் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கிடைநிலை சுழற்றி முன்னும் பின்னும் நகரும் பனிமேடை வகை அப்படின்றாங்க. சரிங்களா? 2வது வகை பாருங்க, அதே படத்துல பாருங்க, இது எப்படி பொருத்தி இருக்கு, கிடைநிலையில தான் பொருத்தி இருக்கு. சரிங்களா? ஆனா பனிமேடை எப்படி நகர்ற மாதிரி பொருத்திருக்காங்க பாருங்க, இப்படி சுழலும்படி பொருத்திருக்காங்க. அப்ப இதனுடைய வகை என்ன அப்படின்னா கிடைநிலை சுழற்றி சுழலும் பனிமேடை வகை. ரைட்டா? பனிமேடை எப்படி இங்க கீழே ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பேர் தான் பனிமேடை அப்படின்றது. பனிமேடை வந்து எப்படி நகரும் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி சுழலும்படி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இயந்திரத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா இடைநிலை சுழற்றி சுழலும் பனிமேடை வகை. புரியுதா? சரிங்களா? இப்ப 3வது படத்தை பாருங்கப்பா. சரிங்களா? இந்த ஸ்பிண்டில் வந்து எப்படி பொருத்திருக்காங்க பாருங்க, செங்குத்தாக பொருத்திருக்காங்க. ஸ்பிண்டில் எப்படி இருக்கு, இந்த உருளை வடிவமாக இருக்கிறதா ஸ்பிண்டில் அப்படின்னு பேரு. இது எப்படி பொருத்திருக்காங்கன்னா இப்படி செங்குத்தாக பொருத்திருக்காங்க. சரிங்களா? அதுலதான் அந்த அரைப்பு சக்கரமானது பொருத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த இயந்திரத்தினுடைய வகையினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செங்குத்து சுழற்றி முன்னும் பின்னும் நகரும் பனிமேடை வகை. சரிங்களா? அதே மாதிரி 4வது வகை பாருங்க, செங்குத்து சுழற்றி தான் எப்படின்னா செங்குத்தாக தான் பொருத்திருக்காங்க சுழற்றிய. பனிமேடை எப்படி பொருத்திருக்காங்கன்னா சுழலும்படி பொருத்திருக்காங்க. அப்ப என்ன பாருங்க, செங்குத்து சுழற்றி சுழலும் பனிமேடை வகை. சரிங்களா? இப்படி 4 வகைகளாக எதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா கட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தை பிரிச்சிருக்காங்க. எதை பொறுத்தனா அது அரைப்பு செய்யக்கூடிய விதத்தை பொறுத்து 4 வகைகளாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுல ஒவ்வொரு வகையா நம்ம விளக்கமா பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைநிலை சுழற்றி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் அப்படின்னு. அதாவது ஆங்கிலத்துல ஹரிசாண்டல் ஸ்பிண்டில் சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷினுடைய அமைப்பு தான் உங்களுக்கு படத்துல இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த ஸ்பிண்டில் வந்து எப்படி பொருத்திருக்காங்க அப்படின்னா கிடைநிலையில பொருத்திருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் இதுக்கு பேர் என்னது, கிடைநிலை சுழற்றி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ இந்த இயந்திரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சாலைகள்ல அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அரைப்பு இயந்திரம். சரிங்களா? இதுல ப்ராசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரைப்பு செயல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரைப்பு சக்கரத்தினுடைய சுற்றுப்பரப்பு, அரைப்பு சக்கரம் வந்து இப்படி ரவுண்டா இருக்கும். சரிங்களா? அந்த அரைப்பு சக்கரத்தினுடைய சுற்றுப்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த சுற்றுப்பரப்பு பயன்படுத்தி தான் அரைப்பு செயலானது பனிப்பொருளில் என்ன செய்யும், நடைபெறுகிறது. சரிங்களா? அப்படி நடைபெறும்போது சுற்றுப்பரப்பு என்ன அப்படின்னா இந்த ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த ரவுண்டினுடைய இந்த பரப்பு மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா பனிப்பொருள் வந்து என்ன செய்யும், உராய்வு ஏற்பட்டு என்ன செய்யும் அப்படின்னா அதில் உள்ள அரைப்பு துகள்களின் மூலமாக பனிப்பொருளானது அரைப்பு செயலானது செய்யப்படுகிறது. சரிங்களா? இதுல நடைபெறக்கூடிய அந்த அரைப்பு செயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக தான் நடைபெறும். சரிங்களா? மொத்த மிஷின் வாங்கி என்ன செய்யக்கூடாது, வேகமாக இயந்திர பணியானது நடைபெறாது. சரிங்களா? அரைப்பு சக்கரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயலானது மெதுவாக தான் என்ன செய்யும் அப்படின்னா நடைபெறும். சரிங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு பொறிப்பணி, அதாவது பொறிப்பணினா என்னன்னா இயந்திர பணி செய்யப்பட்ட பரப்பு, அதாவது அரைப்பு செயல் செய்யப்பட்ட பரப்பு வந்து மிகவும் துல்லியமாக நம்மளுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அரைப்பு செயல் இங்க எப்படி நடைபெறும், மெதுவாக நடைபெறுகிறது. சரிங்களா? அப்படி மெதுவாக நடைபெறும் பொழுது நம்ம அரைப்பு செயல் செய்யப்பட்ட அந்த பனிப்பொருளினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா
மிக மிக துல்லியமாக நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். சரிங்களா, மிக மிக துல்லியமாக கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தில் கிடைநிலை சுழற்றி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். சரிங்களா. ஸோ இது இந்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் என்ன சொல்லியிருக்காங்க, தொழிற்சாலைகளில் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு அரைப்பு இயந்திரம் அப்படின்றோம். சரிங்களா. இப்போ இதனுடைய பாகங்கள் என்னென்ன இருக்கு, சரிங்களா. ஸோ அந்த ஒவ்வொரு பாகங்களும் எப்படி இயங்குது, அதனுடைய பணிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம படத்தில் பாருங்க, சைடில் வலது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, இது வந்து தான் இந்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தில் கிடைநிலை சுழற்சி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனுடைய ஒரு நேர்கோட்டு வரைபடம் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ இதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, இங்கே கீழே பாருங்கள் ஒரு சதுரமான ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ இந்த பாக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடிபாகம் அப்படின்றோம். சரிங்களா. இந்த அடிபாகத்தினுடைய மேற்பரப்பில் பாருங்கள், இங்கே ஒரு சின்ன ஒரு செவ்வக வடிவ பாக்ஸ் இருக்கா இல்லையா, அதனுடைய பேர் என்னது, சேடில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிபாகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா இல்லையா, இந்த பாக்ஸுக்கு பேர் தான் என்னது, சேடில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சேடிலினுடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பனிமேடை அப்படின்றோம். அதாவது ஆங்கிலத்தில் ஒர்க் டேபிள் அப்படின்வாங்க. சரிங்களா. ஸோ இந்த பனிமேடையின் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நீளமாக ஒரு என்னது டபுள் லைனில் ஒரு செவ்வக வடிவ பாக்ஸ் இருக்கா இல்லையா, இப்படி நீளமாக. ஸோ இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தூண் பாகம் அப்படின்னு பேர். சரிங்களா. தூண் பாகம் எதில் பொறுத்திருக்கும் அப்படின்னா இந்த பனிமேடையினுடைய பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செங்குத்தாக பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தூண் பாகம் அப்படின்றோம். சரிங்களா. அந்த தூண் பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வக பாக்ஸ் மாதிரி பொருத்திருக்காங்களா, இந்த பாக்ஸுக்கு பேர் தான் என்ன பாருங்க, அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அந்த தலைபாகத்துல தான் என்னதுன்னா ஒரு ரவுண்டா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து அரைப்பு சக்கரம். சரிங்களா. அதை எதில் பொருத்திருப்பாங்க அப்படின்னா இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகத்துல பொருத்திருக்கக்கூடிய இந்த பாகத்துக்கு பேர் தான் என்னது, அரைப்பு சக்கரம் அப்படின்னு. சரிங்களா. இதுதான் கிடைநிலை சுழற்றி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தினுடைய முக்கியமான பாகங்கள். சரிங்களா. ஸோ இப்போ ஒவ்வொரு பாகங்களையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, அடிபாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இந்த அடிபாகம்னாலே நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த 3 இயந்திரங்களையும் படிச்சிருவோம். ஸோ இந்த அடிபாகம் வந்து எந்த உலோகத்தால் தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வார்ப்பிரும்பு என்ற உலோகத்தால் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த அடிபாகத்தை தயாரிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த வார்ப்பிரும்பு தான் அது அதிக எடையை தாங்கிக் கொள்ளக்கூடிய உலோகமாக பயன்படுகிறது. அதுபோல அதிர்வுகளை தாங்கக்கூடியதாக எது இருக்கும் அப்படின்னா இந்த வார்ப்பிரும்பானது பயன்படுகிறது. சரியா. அதனால தான் மேக்சிமம் எல்லா வகையான இயந்திரங்களினுடைய அடிபாகமும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா வார்ப்பிரும்பால செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா. அப்படி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அடிபாகத்தினுடைய உட்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, உட்பகுதினா உள்ள கூறு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா. அதாவது பெட்டி பார்த்துருக்கீங்களா, தகர பெட்டி பார்த்துருக்கோம்ல, அந்த பெட்டி போன்ற அமைப்பு இந்த அடிபாகம் இருக்கும், பெட்டி போன்ற அமைப்புல. சரிங்களா. அந்த பெட்டி போன்ற அமைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, சரிங்களா, இதுக்கு மேலே பொறுத்திருக்கக்கூடிய இந்த பனிமேடைன்ற பாகம் இருக்கா இல்லையா, ஸோ இந்த பனிமேடையை நகர்த்துவதற்கான இயந்திர நுட்பமானது எங்க பொருத்திருப்பாங்க அப்படின்னா இந்த அடிபாகத்தினுடைய இந்த உட்பகுதி இருக்கா இல்லையா, இந்த உட்பகுதியில பொருத்தப்பட்டிருக்கும். என்ன இயந்திர நுட்பம் அப்படின்னா பனிமேடையை நகர்த்துவதற்கான இயந்திர நுட்பம் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. அது போக இந்த அடிபாகத்தினுடைய மேல்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்பகுதியில பாத்தீங்க சொல்லியிருக்கேன், இந்த செங்குத்தா இருக்கக்கூடிய ஒரு பாகம் இருக்கா இல்லையா, இதுல டபுள் லைன்ல போட்டிருக்காங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா வழித்தடம் அப்படின்னு பேரு. இந்த டபுள் லைன் பேரு. இந்த வழித்தடத்துல தான், சரிங்களா, வழித்தடத்துல என்ன தூண்பாகத்துல வந்து இந்த வழித்தடமானது அமைக்கப்பட்டிருக்கும். அமைக்கப்பட்டு இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தலைபாகமானது இந்த தூண்பாகத்தினுடைய இந்த வழித்தடத்துல என்ன செய்யும் அப்படின்னா இப்படி மேலையும் கீழும் என்ன செய்யும் நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கும். எந்த பாகம் அப்படின்னா இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸு. அதாவது இந்த இயந்திரத்தினுடைய அனைத்து பாகங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடியதான் இது இந்த அடிபாகம். சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா பனிமேடை அப்படின்ற பாகம்.
சரிங்களா. இந்த பனிமேடை எங்க பொருத்திருக்காங்கன்னா இங்கே பொருத்திருக்காங்க. இந்த பனிமேடை எதுக்கு மேல பாருங்க, இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி சேடில் அப்படின்ற ஒரு பாகம் இருக்கா இல்லையா, இந்த சேடில் என்ற பாகத்தினுடைய மேற்புறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீல வாட்டத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு வழித்தடம் வெட்டியிருப்பாங்க. வழித்தடம்னு ஆங்கிலத்துல கீவே அப்படின்வாங்க. சரிங்களா. அந்த வழித்தடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பனிமேடையானது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நகரும்படி பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. எது மேல, இந்த சேடிலினுடைய இதான் சேடில், இந்த சேடிலினுடைய மேற்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கா இல்லையா ஒரு பாகம் மையர்தா, இந்த பாகத்தினுடைய மேற்பரப்புல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு நீல வசத்துல வழித்தடம், நீல வசம்னா இந்த மைய நீல வசத்துல ஒரு வழித்தடமானது வெட்டியிருப்பாங்க. அந்த வழித்தடத்துல தான் இந்த பனிமேடை அப்படின்ற பாகம் இருக்கா இல்லையா, அந்த பாகமானது நீல வாக்குல, இந்த மாதிரி நீல வாக்குல எப்படி நகரும் அப்படின்னா இப்படி முன்னும் பின்னும் நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த பனிமேடையினுடைய மேற்பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, T வடிவ பள்ளங்கள் வெட்டப்பட்டிருக்கும் சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா. எதுக்கு வெட்டியிருக்காங்க அப்படின்னா பனிப்பொருளை பிடிப்பதற்கான பிடிப்பு உபகரணங்கள் இருக்கா இல்லையா, அந்த பிடிப்பு உபகரணங்களை பொருத்துவதற்காக என்ன பயன்படுத்தியிருப்பாங்கன்னா இந்த T வடிவ பள்ளங்களானது வெட்டப்பட்டிருக்கும். சரிங்களா. ஆனா அந்த அரைப்பு இயந்திரத்துல பொதுவா நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்ன பாத்தீங்க அப்படின்னா காந்த விசை மூலம் பிடிக்கக்கூடிய பிடிப்பு பொருளை தான் நம்ம என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிக அளவு பிடிப்பு பொருளாக பயன்படுத்துறாங்க. அதாவது காந்தத்தின் மூலமாக பனிப்பொருளை இறுக்கி பிடிக்கும் முறையை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த அரைப்பு இயந்திரத்துல பயன்படுத்துறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பனிமேடை என்ற பாகம். அடுத்து சேடில். சரிங்களா. இந்த சேடில் எங்க பொருத்திருக்கு அப்படின்னாலே தெரியும், அடிபாகத்தினுடைய மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மேற்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழித்தடமானது வெட்டப்பட்டிருக்கும். ஏன்னா சேடில வந்து நகரும்படி தான் பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. எங்கெங்க நகர்ற பாகங்கள் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வழித்தடமானது வெட்டப்பட்டிருக்கும். சரிங்களா. அப்ப இந்த அடிபாகத்தினுடைய மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழித்தடம் வெட்டியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இந்த வழித்தடத்துல தான் இந்த சேடில் அப்படின்ற பாகம் வந்து என்ன செஞ்சிருக்குன்னா பொருத்தப்பட்டு, சரிங்களா, இந்த தூண் பாகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தூண் பாகத்தை நோக்கி இப்படி குறுக்கு வசமாக என்ன செய்யும் அப்படின்னா இப்படி குறுக்கு வசமாக நகரும்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த சேடில் அப்படின்ற பாகமானது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்து அரைப்பு சக்கரத்தை தலைபாகம், இது அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம். இது எங்க தம்பி பொருத்திருக்காங்க, நம்மளுக்கே தெரியும், அடிபாகத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய இந்த தூண் பாகம் இருக்கா இல்லையா, தூண் பாகத்தில் இருக்கக்கூடிய இந்த வழித்தடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த வழித்தடத்தில் பொருத்தப்பட்டுள்ள பாகத்துக்கு பேர் என்னது அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் அப்படின்னு. சரிங்களா. இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தூண் பாகத்துல இருக்கக்கூடிய வழித்தடத்துல இதை இப்படி கீழையும் இப்படி மேலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நகர்த்திக்க முடியும். சரிங்களா. இத இந்த அரைப்பு சக்கரம் இயங்குவதற்கான மின் மோட்டாருக்கு வரீங்களா, அந்த மின் மோட்டாரும் எதுல பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகத்துலதான் பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. சோ அப்படி பொருத்தப்பட்டுள்ள அந்த அரைப்பு சக்கரத்தை நம்ம என்னது மேலும் கீழும் நகர்த்தி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அரைப்பு செய்ய வேண்டிய பனிப்பொருளுக்கு தேவையான வெட்டும் ஆழமானது கொடுக்கப்படுகிறது. சரிங்களா. சோ இவ்வாறு கொடுக்கப்பட்டு அரைப்பு செயலானது செய்யப்படுகின்றது. சரிங்களா. சோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிடைநிலை சுழற்றி முன்னும் பின்னும் நகரும் பனிமேடை வகை இயந்திரத்தினுடைய அமைப்பு மற்றும் அதுல இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சரிங்களா. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செங்குத்து சுழற்றி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெர்டிகல் ஸ்பிண்டில் சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின் அப்படின்வாங்க. ஸ்பிண்டில் வந்து இதில் எப்படி பொருத்திருப்பாங்க அப்படின்னா வெர்டிக்கலா பொருத்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ பார்த்தாலே தெரியும், இந்த படம் கொடுத்துருக்காங்களா, இந்த படம் தான் என்னன்னா செங்குத்து சுழற்றி கொண்ட தட்டை வடிவ அரைப்பு இயந்திரத்தினுடைய வடிவமைப்பு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த அரைப்பு இயந்திரத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி வந்து தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் படிச்சோமா இல்லையா, அதுல இதுதான் இந்த அரைப்பு சக்கரம். இது இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய இந்த மேற்பரப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த மேற்பரப்பு மட்டும்தான் பனிப்பொருள் வந்து அரைப்பு செய்வதற்கு பயன்படுச்சு. இதுல இந்த கிடைநிலை சுழற்றி கொண்ட அரைப்பு இயந்திரத்துல. ஆனா இந்த செங்குத்து சுழற்றி கொண்ட அரைப்பு இயந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா
இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய அடிப்பரப்பு இருக்கா இல்லையா, இந்த அடிப்பரப்பு முழுவதுமே பாத்தீங்க அப்படின்னா பனிப்பொருளில் உள்ள என்னது பட்டு என்னது அரைப்பு செயலானது நடைபெறுகின்றது. சரிங்களா? அப்ப இதனுடைய சைஸ் பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இந்த சைஸ் பாத்தீங்கன்னா நீளம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கா. சோ இந்த நீளமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே பனிப்பொருளில் பட்டு அரைப்பு செயலானது செய்யப்படுவதால் வேலையானது எப்படி நடைபெறும்னா வேகமாக வேலையானது நடைபெறும். சரிங்களா? அங்க படிக்கும்போது எப்படி படிச்சோம், வேலை மெதுவாக நடைபெறும் அப்படின்னு படிச்சோம். சரிங்களா? ஆனா இங்க வந்து அதனுடைய அடிப்பரப்பு முழுவதுமே பனிப்பொருளில் தொட்டு அரைப்பு செயலானது செய்யப்படுவதால் இங்கு அரைப்பு வேலையானது எப்படி நடைபெறும் அப்படின்னா வேகமாக நடைபெறும். சரிங்களா? அப்படி வேகமாக நடைபெறுவதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரைப்பு செய்த பரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த பரப்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நன்றாக அமையாது. சரிங்களா? ஏன் அப்படின்னா செயல் வந்து இங்க எப்படி நடைபெறுது, அரைப்பு செயல் வேகமாக நடைபெறுது. சரிங்களா? அப்படி வேகமாக நடைபெறுவதனால பனிப்பொருளினுடைய மேற்பரப்பு நம்மளுக்கு என்னது துல்லியமாக அமையாது. சரியா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்த செங்குத்து சுழற்சி கொண்ட தட்டை வடிவ அரைப்பு இயந்திரத்தை விட இதுக்கு முன்னாடி படிச்ச கிடைநிலை சுழற்சி கொண்ட அரைப்பு இயந்திரம் இருக்கா இல்லையா, அந்த இயந்திரத்தை தான் தொழிற்சாலைகள்ல வந்து அதிக அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஏன்னா அதுல வந்து வேலை மெதுவாக நடைபெற்றாலுமே அது கிடைக்கக்கூடிய பரப்பு வந்து மிக துல்லியமாக இருக்கும். ஆனா இந்த செங்குத்து சுழற்சி கொண்ட அரைப்பு இயந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா வேலை வேகமா நடைபெறும், ஆனா அந்த பனிப்பொருளுடைய மேற்பரப்பு எப்படி இருக்காது, துல்லியமாக அமைவதில்லை. அதனால இந்த இயந்திரத்துக்கு பதிலாக எதை தான் பயன்படுத்துவாங்க, கிடைநிலை சுழற்சி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் தான் அதிக அளவு பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா? சோ இப்ப இந்த இருந்தாலுமே இந்த செங்குத்தி சுழற்சி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? சோ இது எப்படி இருக்கு, அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு, அதுல என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரைப்பு இயந்திரத்துல அரைப்பு சக்கரம் வந்து பொருத்தப்பட்டு, இந்த அரைப்பு சக்கரம் இருக்கா இல்லையா, இந்த அரைப்பு சக்கரம் வந்து எதுல பொருத்திருப்பாங்க அப்படின்னா இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகத்துல பொருத்தப்பட்டு, சரிங்களா, இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்த விசை பிடிப்பான் இருக்கா இல்லையா, ஸோ இந்த காந்த விசை பிடிப்பானா பனிப்பொருளை பிடிக்கக்கூடிய பாகம். ஸோ அதில் பனிப்பொருளானது பிடிக்கப்பட்டு இயந்திர பணியானது என்ன செய்யப்படுகிறதுனா நடைபெறுகிறது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அடிபாகம் அப்படிங்கிறது, இந்த அடிபாகம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படிச்ச இயந்திரத்துல இருக்க மாதிரி பெட்டி போன்ற அமைப்பு தான் இருக்கும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அடிபாகத்துக்குள்ள இந்த பனிமேடையே இருக்க, இது மேல இருக்கக்கூடிய பனிமேடை, அந்த பனிமேடையை இயக்குவதற்கான இயந்திர நுட்பம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த பெட்டி போன்ற அமைப்புக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ இது போக அதனுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய இந்த காந்த விசை பிடிப்பான் இருக்கு பாத்தீங்களா, அந்த காந்த விசை பிடிப்பான் வந்து பாத்தீங்கன்னா அரைப்பு சக்கரம் இருக்குல்ல, அந்த அரைப்பு சக்கரத்தை நோக்கி மேலும் கீழும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நகரும்படி பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்த விசை பிடிப்பான என்ன செஞ்சுக்கலாம்னா கிடைநிலையில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இப்படி முன்னும் பின்னும் நகர்க்க முடியும். சரியா? அப்ப நல்லா கவனிங்க, பனிமேடை மீது பொருத்தப்பட்டுள்ள இந்த காந்த விசை பிடிப்பான் என்னது பொருத்திருப்பாங்க, பனிப்பொருளானது பிடிக்கப்பட்டிருக்கும். அப்படி பொருத்தப்பட்டுள்ள பனிப்பொருளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த அரைப்பு சக்கரத்தை நோக்கி மேலும் கீழும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நகர்த்த முடியும். அதே போல நீல வாக்குல இப்படி முன்னும் பின்னும் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா நகர்த்த முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைப்பாக வந்து செங்குத்தா பொருத்தப்பட்டுள்ள சுழற்சி இருக்கா இல்லையா, அந்த சுழற்சியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த அரைப்பு சக்கரம் என்னது பொருத்தப்பட்டு சுழலும்படி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த அரைப்பு சக்கரத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்ய தேவையில்ல, அதிகப்படியாக நகர்த்த தேவையில்லை. எதை மட்டும் நகர்த்தினா போதும் அப்படின்னா பனிமேடை மற்றும் பனிமேடையை நகர்த்தியோ அல்லது என்ன செஞ்சுக்கலாம் இன்னைக்கு சுழல செய்தோ நம்ம இயந்திர பணியானது செய்யலாம். சரிங்களா? இதுல பொறுத்திருக்கக்கூடிய இந்த அரைப்பு சக்கரத்தை நீ நகர்த்தணும்னு அவசியம் கிடையாது. எதை மட்டும் நகர்த்தணும் அப்படின்னா இந்த பனிமேடை என்ற பாகம் இருக்கா இல்லையா, இந்த பனிமேடை என்ற பாகத்தை முன்னும் பின்னும் நகர்த்தியோ அல்லது இந்த பனிமேடையை சுழலும்படி செய்தோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அரைப்பு செயலானது செய்யலாம். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இயந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெட்டுளி மற்றும் வெட்டு கருவி அரைப்பு இயந்திரம் அப்படின்னு. அதாவது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டூல் அண்ட் கட்டர் கிரைண்டிங் மிஷின் அப்படின்வாங்க.
சரிங்களா. இந்த இயந்திரத்தினுடைய வடிவமைப்பு தான் இங்கே உங்களுக்கு படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரமானது வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்த இயந்திரம் வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான வெட்டுளிகளை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வெட்டு கருவிகளையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. ஸோ இதை பயன்படுத்தி தான் நமக்கு பனிப்பொருளை வெட்டி எடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள். அப்படி பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அதனுடைய முனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழுங்கிவிடும். சரி, அதாவது தேஞ்சிரும். சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய அந்த முனைகளை என்னது கூர்மையாக்க என்ன செய்யப்படுனா பயன்படக்கூடிய இயந்திரம் தான் என்னது இந்த வெட்டுளி மற்றும் வெட்டுக்கருவி அரைப்பு இயந்திரம் பேர். சரிங்களா. அது போக நம்ம பனிப்பொருளை பிடிக்க பயன்படக்கூடிய ஜிக்ஸு, ஃபிக்சர்ஸு, சாவி போன்ற நுணுக்கமான கருவிகளை அரைப்பு செய்வதற்கும் இந்த வெட்டுளி மற்றும் வெட்டுக்கருவி அரைப்பு இயந்திரமானது பயன்படுகிறது. சரிங்களா. ஸோ இப்போ இதில் என்னென்ன பாகங்கள் இருக்கு, அது ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் அண்டு கட்டர் கிரைண்டிங் மிஷினுடைய வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபாகம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே அடிபாகம் இருக்கு. அந்த அடிபாகத்துக்கு மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வக வடிவமான பகுதி இருக்கா இல்லையா, இந்த பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டேபிள் அப்படின்றோம். டேபிள்னா என்னது பனிமேடை. சரிங்களா. இதுவும் லேத்துமாக்கி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டெயில் ஸ்டாக் அப்படின்ற பாகம் இருக்கும். இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாகத்துக்கு பேர் ஹெட் ஸ்டாக் அப்படின்னு பேர். நடுவில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஹெட் அப்படின்னு பேர். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டூல் அண்ட் கட்டர் கிரைண்டிங் மிஷினுடைய அமைப்பு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அடிபாகம். இந்த அடிபாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பிரும்பால் தயாரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. உறுதியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த அடிபாகத்தை வந்து தரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல்டு நட்டு இருக்கா இல்லையா, அந்த போல்டு நட்டு மூலமாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இறுக்கமாக இருக்குமாறு பொருத்தப்பட்டிருப்பாங்க. சரிங்களா. இந்த அடிபாகம் தான் இந்த மேல இருக்கக்கூடிய இயந்திரத்தினுடைய அனைத்து பாகங்களினுடைய எடையுமே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பாகமாக விளங்குகின்றது. சரிங்களா. இது பார்ப்பதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்டி போன்ற அமைப்புமாகி இருக்கும் இதனுடைய உட்புறத்துல. சரிங்களா. அந்த உட்பகுதியில என்ன பொருத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சேடில் அப்படின்ற பாகம் இருக்கா இல்லையா, இந்த சேடில் என்ற பாகத்தை நகர்த்துவதற்கான இயந்திர நுட்பம் வந்து எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா இந்த பேஸ் அப்படின்ற அடிபாகத்தினுடைய உட்பகுதியில பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ இதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிபாகம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது சேடில். சரிங்களா. சேடில் வந்து எங்க பொருத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா இந்த அடிபாகம் இருக்கா இல்லையா, இந்த அடிபாகத்தினுடைய மேல் பகுதியில் பொருத்திருக்கக்கூடிய இந்த முதல் செவ்வகக்கூடிய பாக்ஸ் இருக்கா இல்லையா, இந்த பாக்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சேடில் அப்படின்றோம். இந்த சேடில் வந்து அடிபாகத்தினுடைய மேல் பகுதியில் பொருத்தப்பட்டு எப்படி நகரம்படி இருக்கும் பாத்தீங்கன்னா குறுக்காக அப்படின்னா இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் இருக்கா இல்லையா, இதை நோக்கி குறுக்காக எப்படி நகரும் அப்படின்னா முன்னும் பின்னும் நகரும்படி இந்த சேடில் என்ற அமைப்பானது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்த சேடிலினுடைய மேற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செவ்வகோடிய பாக்ஸ் கொடுத்திருக்காங்க நீளமா. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பனிமேடை. இந்த சேடிலினுடைய மேற்பகுதியில தான் பாத்தீங்க அப்படின்னா பனிமேடையானது அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. அதே போல இந்த சேடிலினுடைய பின்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீளமா செவ்வகமா என்ன செய்யும் செங்குத்தாக ஒரு தூண்பாகம் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கும். அந்த தூண்பாகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீல் ஹெட்னா என்னன்னா அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி மேலும் கீழும் நகரும்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா. அதுபோக இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் இருக்கா இல்லையா, இதை மேலும் கீழும் நகர்த்துவதோட நம்ம தேவையான கோணத்திற்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா திருப்பி அமைத்து கொள்ள முடியும். சரிங்களா. ஸோ இதுதான் சேடில் அப்படின்ற பாகம். அடுத்து பாருங்க பனிமேடை. இந்த பனிமேடை எதில் பொறுத்திருப்பாங்க அப்படின்னு படிச்சோம், இந்த சேடில் அப்படின்ற பகுதியினுடைய மேல் பகுதியில் அமைந்துள்ள பாகத்துக்கு பேர் என்னது பனிமேடை அப்படின்னு பேர். சரிங்களா. இது எப்படி நகரும் அப்படின்னா நீளவாக்குல என்ன செய்ய அப்படின்னா நகரும்படி பொருத்தப்பட்டிருக்கும். இது வந்து 2 தடுக்காக பொருத்தப்பட்டிருக்கும். மேல் தடுக்கு கீழ் தடுக்கு அப்படிங்குவாங்க. சரிங்களா. அது நம்ம அந்த முப்பரிமாண தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. அப்படி மேல் தடுக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பொருத்திருப்பாங்கன்னா டீ வடிவ பள்ளங்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கும். சரிங்களா. எதுக்கு இந்த பள்ளங்கள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா பனிப்பொருளை பிடிப்பதற்கான சிறப்பு சேர்க்கைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிறப்பு சேர்க்கைகளை
பொருத்தி பனிப்பொருளை பிடிப்பதற்காக இந்த டி வடிவ பள்ளங்களானது வெட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? இதனுடைய மேற்பகுதியில் அப்படின்னா பனிமேடையினுடைய மேல் தடுக்குல இது வெட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? கீழ்த்தடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனிமேடையோட சேர்ந்து பொருத்தப்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த மேல் தடுக்கு இருக்கு பாருங்க, டி வடிவ பள்ளங்கள் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பனிமேடையினுடைய மேல் தடுக்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தேவையான கோணத்திற்கு திருப்பி அமைத்து என்ன செஞ்சுக்கலாம்னா சரிவாக இருக்கக்கூடிய உருளை வடிவமான பரப்பை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்னா அரைப்பு செயலானது செய்ய முடியும். சரிங்களா? எதனா அந்த பனிமேடையினுடைய மேல் பாகம் இருக்கு இல்லையா, அந்த பாகத்தை உனக்கு தேவையான கோணத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா திருப்பி அமைத்து சரிவான உருளை இருக்கக்கூடிய பரப்புகளை நம்ம என்ன செய்ய முடியும்னா அரைப்பு செயலானது செய்ய முடியும். சரிங்களா? அடுத்து தலைபாகமும் தாங்கி முனையும், அதாவது ஆங்கிலத்துல ஹெட் ஸ்டாக் அண்டு டெயில் ஸ்டாக் அப்படின்வாங்க. டெயில் ஸ்டாக் நம்ம வந்து வால் பகுதின்னு படிச்சிருப்போம், அதுக்கு இன்னொரு பேர் வந்து தாங்கி முனை அப்படின்னு பேர். சரிங்களா? அதாவது பனிப்பொருளை வந்து பிடிப்பதற்கு பயன்படக்கூடிய என்னது தலைபாகம் இருக்கு பாத்தீங்களா, பனிப்பொருளை தாங்கக்கூடிய பாகம் அல்லது பிடிக்கக்கூடிய பாகம், அதுதான் பேர் தான் தலைபாகம். இது எங்க பொருத்திருப்பாங்க அப்படின்னா இயந்திரத்தினுடைய இடது பக்கத்துல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பனிப்பொருளை தாங்கும் பாகம் அப்படின்றோம். சரிங்களா? அதுதான் தலைபாகம் அப்படின்றோம். அப்படி அந்த தலைபாகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாங்கி முனை அப்படின்றோம். தாங்கி முனைனா அந்த பனிப்பொருளை தாங்கி பிடிக்கக்கூடிய முனை, அதை தான் வந்து இந்த பாகம் டெயில் ஸ்டாக் அப்படின்றோம். சரிங்களா? இந்த இரண்டு முனைகளுக்கும் இடையில தான் பாத்தீங்க அப்படின்னா பனிப்பொருளானது என்ன செய்யப்படுகிறது, பிடிக்கப்பட்டு அரைப்பு செயலானது செய்யப்படுகின்றது. சரிங்களா? இந்த தலைபாகத்துக்கும் இந்த வால் பாகத்துக்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லேத்துல பிடிக்கிற மாதிரி என்னது பனிப்பொருளானது பிடிக்கப்பட்டு இந்த அரைப்பு சக்கரத்தை பயன்படுத்தி அரைப்பு செயலானது செய்யப்படுகின்றது. சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாகம் என்ன அப்படின்னா அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் அப்படின்னு பேர். சரிங்களா? அதாவது கிரைண்டிங் வீல் ஹெட் ஸ்டாக் அப்படின்னு பேர். கிரைண்டிங் வீல் ஹெட் ஸ்டாக் அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ இது வந்து எங்க பொருத்திருப்பாங்க அப்படின்னா இந்த சேடிலினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்தாக இருக்கக்கூடிய தூண்பாகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன செவ்வக பாக்ஸ் தூண்பாகம், இந்த தூண்பாகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருத்தப்பட்டு மேலும் கீழும் நகரும்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கும். இது இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகம் அப்படின்றது இதுதான். இது வந்து எங்க பொருத்திருப்பாங்கன்னா இது பின்னாடி பொருத்தப்பட்ட தூண்பாகம் இருக்கா இல்லையா, இந்த தூண்பாகத்துல பொருத்தப்பட்டு இப்படி மேலும் கீழும் நகரும்படி அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அரைப்பு சக்கரம் பொருத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த இடது பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரான தட்டை வடிவ அரைப்பு இயந்திரமானது பொருத்தப்பட்டிருக்கும். அதான் ஆங்கிலத்தில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் வீல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த அரைப்பு சக்கரத்தினுடைய தலைபாகத்தினுடைய வலது பக்கத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கப் வீல் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆங்கிலத்துல கோப்பை வடிவ அரைப்பு சக்கரமானது பொருத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இரண்டு அரைப்பு சக்கரங்களையும் தேவைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா திருப்பி அமைத்து நம்ம சாய்வான பரப்புகளை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அப்படின்னா இயந்திர பணியானது செய்ய முடியும். சரிங்களா? ஸோ நம்ம இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்குத்து சுழற்றி கொண்ட அரைப்பு இயந்திரத்தை விட்டுட்டு என்னது டூல் அண்டு கட்டர் கிரைண்டிங் மிஷினுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய பாகங்கள் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அரைப்பு இயந்திரத்தினுடைய வகைகள் கிட்டத்தட்ட ஒரு 4 வகைகள் கிட்ட நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப அந்த ஒவ்வொரு அரைப்பு இயந்திரத்திற்கும் அளவுகளானது எவ்வாறு குறிக்கப்படுகின்றது, சரிங்களா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து இயந்திரம் அப்படின்னாலே அந்த இயந்திரத்துக்கு அளவு குறிக்கும் முறை அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி படிச்ச 3 பாடங்கள்லையுமே நம்ம ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் அதனுடைய அளவு குறிப்பிடும் முறைகளை பார்த்திருக்கோம். அதே போலதான் இந்த அரைப்பு இயந்திரங்கள்ல அளவுகளானது எவ்வாறு குறிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? அததான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சைஸ் ஆஃப் கிரைண்டிங் மிஷின், அரைப்பு இயந்திரத்தினுடைய அளவு. சரிங்களா? இந்த அளவு வந்து எப்படி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி குறிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை பயன்படுத்தி குறிக்கப்படுதுன்னா நம்ம அந்த அரைப்பு இயந்திரத்துல பயன்படுத்தக்கூடிய பனிப்பொருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பனிப்பொருளினுடைய சரிங்களா பிடித்து அரைப்பு செய்ய வேண்டிய முடியுமா, அதாவது பெரிய அளவு பனிப்பொருளுக்குல எந்த அளவு பெரிய அளவு பனிப்பொருளை இந்த அரைப்பு இயந்திரத்துல பிடித்து அரைப்பு செய்ய முடியுமோ அதை வைத்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவுகளானது குறிக்கப்படுது. ஒரு இயந்திரம் இருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு பெரிய அளவுள்ள பனிப்பொருளை நம்ம பனிமேடையில பொருத்தி
அரைப்பு செயலானது செய்ய முடியுமோ அந்த அளவை பொறுத்து தான் அரைப்பு இயந்திரத்தினுடைய அளவுகளானது குறிக்கப்படுகின்றது. சரிங்களா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்க்க போறது என்ன பாருங்க, உருளை வடிவ அரைப்பு இயந்திரம். அதை நம்ம ஃபர்ஸ்ட் தான் படிச்சோம். இந்த உருளை வடிவ அரைப்பு இயந்திரத்துல அரைப்பு இயந்திரத்தினுடைய அளவுகள் எப்படி குறிக்கப்படுது அப்படின்னா, அந்த உருளை வடிவ அரைப்பு இயந்திரத்துல பொருத்தக்கூடிய பனிப்பொருள் இருக்கா இல்லையா, அந்த பனிப்பொருளினுடைய அதிகபட்ச விட்டம், அதிகபட்ச விட்டம்னா என்னன்னா டயாமீட்டர் அப்படின்வாங்க. அந்த பனிப்பொருளின் அதிகபட்ச விட்டம் மற்றும் அதனுடைய நீளத்தை வைத்து அளவுகளானது குறிக்கப்படுகிறது. எந்த இயந்திரத்துல? உருளை வடிவ அரைப்பு இயந்திரத்துல நம்ம அதுல பயன்படுத்தக்கூடிய பனிப்பொருளினுடைய அதிகபட்ச விட்டம் மற்றும் அதனுடைய நீளத்தை வைத்து அளவுகளானது குறிக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்த இயந்திரம் என்ன பாத்தீங்கன்னா உட்பக்க அரைப்பு இயந்திரம். இந்த இயந்திரத்துல அளவுகள் எப்படி குறிக்கப்படுது அப்படின்னா, அதுல பயன்படுத்தக்கூடிய பனிப்பொருளினுடைய சுழல் விட்டம், சுழல் விட்டம்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்விங் டயாமீட்டர் அப்படின்வாங்க. என்ன டயாமீட்டர்? ஸ்விங் டயாமீட்டர் அப்படின்வாங்க. இந்த பனிப்பொருளினுடைய சுழல் விட்டம் மற்றும் அரைப்பு சக்கரத்தினுடைய அதிகபட்ச அசைவு, அசைவுனா எவ்வளவு தூரத்துக்கு அரைப்பு சக்கரம் நகர்கிறது அந்த தூரத்தை பொறுத்தும் பனிப்பொருளினுடைய ஸ்விங் டயாமீட்டர் அதாவது சுழல் விட்டத்தை பொறுத்தும் அளவுகளானது குறிக்கப்படுகிறது. எந்த இயந்திரத்துல அப்படின்னா உட்பக்க அரைப்பு இயந்திரத்துல. சரிங்களா? அடுத்து தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்துல சரிங்களா எப்படி அளவுகள் குறிக்கப்படுது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய பனிமேடை என்ற பாகம் இருக்கா இல்லையா, அந்த பனிமேடையினுடைய அளவு மற்றும் அந்த பனிமேடைக்கும் அரைப்பு சக்கரம் பொருத்தப்பட்டுள்ள அந்த அரைப்பு சக்கரம் இருக்கா இல்லையா, அந்த அரைப்பு சக்கரத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அதிகபட்ச உயரம் எவ்வளவு தூரம் அப்படின்ற இந்த இரண்டு அளவுகளையும் வைத்து தான் தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்துல அளவுகளானது குறிக்கப்படுகின்றது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி படித்த தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் இருக்கா இல்லையா, அதுல அளவுகள் எப்படி குறிக்கிறாங்கன்னா, அந்த பனிமேடையினுடைய அளவு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சைஸையும் அந்த பனிமேடைக்கும் அந்த அரைப்பு சக்கரம் பொருத்தப்பட்டுள்ள இரண்டுக்கும் இடைப்பட்ட உயரம் இருக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்ச உயரம், அந்த உயரத்தையும் வைத்து அளவுகளானது குறிக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது பனிமேடை முன்னும் பின்னும் நகரக்கூடியதாக இருந்துச்சுன்னா எப்படி குறிக்கலாம். இதே இது பனிமேடை சுழலும்படி இருந்துச்சு அப்படின்னா, பனிமேடை சுழலும் பனிமேடை படிச்சோமா இல்லையா, சோ அந்த மாதிரி சுழலும் பனிமேடை வகையா இருந்துச்சு அப்படின்னா அதுல எப்படி அளவுகள் குறிக்கப்படுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, அந்த அரைப்பு இயந்திரத்தினுடைய அதிகபட்ச விட்டம் இருக்கா இல்லையா, அந்த விட்டத்தை வைத்து அளவுகளானது குறிக்கப்படுகிறது. ஏன்னா பனிமேடையில் தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரத்தில் ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு செங்குத்து சுழற்சி, இன்னொன்று வந்து கிடைநிலை சுழற்சி. பனிமேடை முன்னும் பின்னும் நகர, இன்னொன்று சுழலும் வகை. பனிமேடை முன்னும் பின்னும் நகரதா இருந்துச்சு அப்படின்னா அந்த பனிமேடையினுடைய அளவுக்கும் இங்க கொடுத்துருக்காங்க, பனிமேடையினுடைய அளவுக்கும் அந்த அரைப்பு சக்கரத்துக்கும் இடையில் உள்ள தூரம் இருக்கா இல்லையா, உயரம், அந்த அளவுல வைத்து அளவு குறிக்கப்படுகிறது. இதே இது சுழலும் பனிமேடையா இருந்துச்சு அப்படின்னா அதுல அளவுகள் எப்படி குறிக்கப்படுதுன்னா, அந்த பனிமேடையை கொண்ட தட்டை பரப்பரப்பு இருக்கா இல்லையா, அதனுடைய அதிகபட்ச விட்டத்தை வைத்து அளவுகளானது குறிக்கப்படுகிறது. சரி, ரைட். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப லாஸ்டா படிச்ச டூல் அண்ட் கட்டர் கிரைண்டிங் மிஷின் இருக்கா இல்லையா, அதாவது வெட்டுளி மற்றும் வெட்டுக்கருவி அரைப்பு இயந்திரம் இருக்கா இல்லையா, அந்த அரைப்பு இயந்திரத்துல எப்படி அளவுகள் குறிக்கப்படுது அப்படின்னா, அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி சாணை பிடிக்க வேண்டிய வெட்டுளி இருக்கா இல்லையா, அந்த வெட்டுளி மற்றும் அந்த வெட்டுக்கருவியினுடைய அதிகபட்ச அளவு இருக்கா இல்லையா, அந்த அளவை வைத்தும் அளவுகளானது குறிக்கப்படுகிறது. அதாவது டூல் வந்து சாணை பிடிக்கிறதுக்கு அந்த இயந்திரத்தை பயன்படுத்தும். ஸோ அப்ப எந்த வகையான வெட்டுளியை நம்ம சாணை பிடிக்கிறோமோ அதை பொறுத்தும் அந்த சாணை பிடிக்க வேண்டிய வெட்டுளியினுடைய அளவு இருக்கா இல்லையா, அந்த வெட்டுக்கருவியினுடைய அளவை பொறுத்தும் இந்த டூல் அண்ட் கட்டர் கிரைண்டிங் மிஷினுடைய அளவுகளானது குறிக்கப்படுகின்றது. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அரைப்பு இயந்திரத்தினுடைய அளவு அப்படின்றோம், அதாவது சைஸ் ஆஃப் கிரைண்டிங் மிஷின் அப்படின்றோம். சரிங்களா? இதோட இன்றைய வகுப்பு முடிவடையுது. ஸோ இன்னைக்கு வகுப்புல நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம்னா எப்படி இருக்குன்னு படித்தோம். அதில் இருக்கக்கூடிய 4 வகைகள் பற்றி பார்த்துருக்கோம். அந்த 4 வகைகளில்
கிடைநிலை சுழற்றி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பாகங்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் செங்குத்து சுழற்றி கொண்ட தட்டை பரப்பு அரைப்பு இயந்திரம் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, அது எப்படி செயல்படுது அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா. அடுத்து டூல் அண்டு கட்டர் கிரைண்டிங் மிஷின், அதாவது வெட்டூலி மற்றும் வெட்டுக்கருவி அரைப்பு இயந்திரம் எப்படி இருக்கும், சரிங்களா, அதில் என்னென்ன வேலைகள்லாம் செய்யப்படுது அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா. அதுபோக இந்த அரைப்பு இயந்திரத்தில் அளவுகள் வந்து எப்படி குறிக்கப்படுகிறது, சரிங்களா, அதே மாதிரி தானே அரைப்பு இயந்திரத்தினுடைய அளவை பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா. ஸோ இந்த வகுப்புகளை ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்னை கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம்ப்பா. நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து நம்ம அரைப்பு இயந்திரத்தினுடைய வகைகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தாச்சு. சரிங்களா. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் வந்து ஒரு பாடம் வந்து இந்த 4வது பாடத்துல நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கு ஒரு 4 கிளாஸ் கிட்ட வரும் நம்மளுக்கு இந்த அரைப்பு இயந்திரம். இன்னும் அதே நெக்ஸ்ட் வீக்கோட நம்ம இந்த பாடத்தை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்றது அதுதான், நம்ம நடத்த வேண்டிய பாடங்களை வந்து அப்பப்போ படிச்சிருங்க. அதே மாதிரி நான் சொன்ன ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் 5 பாடத்தினுடைய